பேரலை நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு 2026 சட்டப்பேரவைக்கான தேர்தலை எதிர்கொண்டிருக்கிற நேரத்தில் நேற்று நாம நடிகர் விஜயனுடைய அஃபிடவிட் எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்றத பேசியிருந்தோம். அதற்கு பிறகு பல்வேறு வேட்பாளர்கள் பற்றியும் அதில் குறிப்பிட்டிருந்தோம். அது பற்றி விரிவான காணொலியும் நாம் தயாரிக்க இருக்கிறோம். அதற்கு முன்னால தமிழ்நாட்டினுடைய களம் எப்போதுமே திமுக அதிமுக என்பதுதான் 1972ஆம் ஆண்டிலிருந்து நாம் பார்த்து வருகின்ற யதார்த்தம். அந்த யதார்த்தத்தை மாற்றுவதற்கான முனைப்போடு பலர் வந்தாலும் அதற்கான திட்டங்கள் அவர்களிடம் இருக்கிறதா, கொள்கை அவர்களிடம் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா அது எதுவுமே இல்லை. ஆனால் தமிழ்நாட்டினுடைய களம் திமுக அதிமுக தான் என்பதை தெரிந்து கொண்ட பாஜக தமிழ்நாட்டின் களத்தை அதிமுகவின் மூலமாகவே பாஜகவை வைத்து நிரப்பலாம் என்று திட்டமிட்டிருக்கிறதா அப்படின்ற சந்தேகம் எழுகிறது. நம்ம எல்லோருக்கும் நல்லா தெரியும், திருப்பரங்குன்றம் கோயில் விவகாரத்துல பாஜக எந்த அளவிற்கு கூத்தடித்தது. நிச்சயமா இந்த தீர்ப்பு நான் ரொம்ப மதிக்கிறேன், சந்தோஷமா இருக்கேன். அதே போல அதிமுக எந்த அளவிற்கு அதற்கு ஒத்துயர்ந்து செயல்பட்டது அப்படின்றத நம்ம பார்த்திருந்தோம். அப்ப இந்த பாஜகவோடு ஒத்து இயங்குகின்ற இந்த தன்மை அதிமுகவுக்குள் எப்படி வந்தது அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணணும்னா அது ஒரு நீண்ட வரலாறு. அது எம்ஜிஆர் காலத்திலிருந்து பேச வேண்டியது. அது குறித்து விரிவாக இன்னொரு நாள் பேசலாம் என்றாலும், எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரையை இப்போது இல்லை, தேர்தல் அறிவிப்பதற்கு முன்னாலேயே ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அப்போதே ஒரு இடத்துல கோவில் பணத்துல என்னென்னலாமா பண்றாங்க என்று அவர் பேசியிருந்தார். அதே பாணியில நேத்து கோவில்பட்டியில பிரச்சாரத்துக்கு போனவர் தேர்தலில் ஓட்டு கேட்டு பிரச்சாரம் பண்ண வேண்டிய இடத்துல கோயிலை முன்னிறுத்தி அரசியல் பேச தொடங்கி இருக்கிறார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தை பாஜக தொடங்கி வைத்தது போலவே இன்னொரு முருகன் கோவிலான பழனியை குறிவைத்து இப்போது ஒரு பெரும் கூட்டம் இயங்க தொடங்கி இருக்கிறது. அதை எடப்பாடி பழனிசாமியே நடத்திட்டு இருக்கிறாரு அப்படின்றதுதான் யதார்த்தம். பழனி திருக்கோயில் இருக்குது, பழனி முருகன் கோயில். அதுல அறநிலைத்துறைக்கு சொந்தமான கோயில். அதுல 162 கோடி ரூபாய் எடுத்து 11 திட்டத்துக்கு செலவு செய்யறாங்க. திட்டம் கொண்டு வாங்க, நாங்க வரவேற்கிறோம். ஆனா அரசாங்க பணத்திலிருந்து செலவு பண்ணணும். இன்னைக்கு கோயில் பணத்திலிருந்து எப்படி செலவு பண்ணலாம்? அப்படி இந்த கோயிலுடைய வளர்ச்சிக்கு தான் அந்த பக்தர்கள் காணிக்கா கொடுக்கறாங்க. அந்த காணிக்கை கொடுக்கின்ற பணம் அந்த கோயிலுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும். இதுதான் நம்முடைய பக்தருடைய கனவு. அதுதான் காணிக்கையா செலுத்துறாங்க. ஆனா திமுக ஆட்சியில இதுலயும் கமிஷன் பெறுவதற்கு அறநிலைத்துறை சார்பாக இருக்கின்ற பழனி திருக்கோயில் இருக்கின்ற நிதியை எடுத்து 11 திட்டத்துக்கு செலவு செய்து டெண்டர் விட்டு இன்னைக்கு உயர்நீதிமன்றம் தடையாணை வழங்கிட்டு. கோவில்பட்டிக்கு போனவர் கோவில்பட்டியை பத்தி பேசியிருக்கலாம், பக்கத்துல விருதுநகர் சாத்தூரை பத்தி பேசியிருக்கலாம், மதுரை திருநெல்வேலியை பத்தி பேசியிருக்கலாம், தூத்துக்குடியை பத்தி பேசியிருக்கலாம். அதையெல்லாம் பேசாமல் பழனி முருகன் கோவில் விவகாரத்தை, சமயபுரம் மாரியம்மன் கோவில் விவகாரத்தை எதற்காக கோவில்பட்டியில் போய் பேசுகிறார் அப்படின்றதுதான் நாம இங்க பார்க்க வேண்டியது. ஏன் பேசக்கூடாதா அப்படின்னா பேசலாம். தமிழ்நாடு தழுவிய ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கிறது, அதற்காக மக்களை அணிதிரட்டுவதற்காக அப்படி பேசலாம். ஆனா தமிழ்நாடு தழுவிய அளவுல ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுக்காக பேசுறாரு எடப்பாடின்றதுதான் நாம முன்வைக்கிற குற்றச்சாட்டு. எடப்பாடி பழனிசாமி நேற்று என்ன பேசி இருந்தாருன்னா, பழனி முருகன் கோவில் நிதியிலிருந்து 162.54 கோடி ரூபாயை எடுத்து 11 திட்டங்களுக்கு செயல்பட்டதுனால நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு அப்படின்னு கோயில் சொத்துக்களை திமுக அபகரிக்க பார்க்கிறதுன்ற புகாரை முன்வைத்து எடப்பாடி பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார். கோயில் சொத்துக்களை எடப்பாடி பழனிசாமி சொல்வது போல திமுக திருட பார்க்கிறதா? 11 திட்டங்கள், அந்த திட்டங்களுக்கு கவர்மெண்ட் காசு செலவு பண்ணுங்க, கோயில் காசை ஏன் செலவு பண்றீங்க அப்படின்னு எடப்பாடி கேட்கிறார். கேட்கறதுக்கு ரொம்ப இயல்பான ரொம்ப சாதாரணமான கேள்வி போல இருந்தாலும் அந்த 11 திட்டங்கள் என்ன, அந்த 11 திட்டங்களுக்கு எதுக்காக பழனி பாலதண்டாயுதபாணி கோயிலிருந்து இருந்து 162.54 கோடி ரூபாய் எடுக்கப்பட்டிருக்கிறது என்று எடுத்து பார்த்தால்தான் நமக்கு உண்மை நிலவரம் என்ன என்று தெரியும். எடப்பாடி சொன்னது போல கோயில் நிதியிலிருந்து 162.54 கோடி ரூபாய் எடுக்கப்பட்டிருக்கான்னா எடுக்கப்பட்டிருக்கு. அதற்கு முன்னால என்னென்ன விஷயங்களுக்காக அந்த செலவினங்கள் எடுக்கப்படுகிறது அப்படின்றத நம்ம எடுத்து பார்க்கணும். நம்பர் 1, பழனி கோயில்ல பக்தர்கள் வரிசையில் காத்திருப்பதற்கான ஒரு வளாகம் கட்டுவதற்கு இன்னும் முழுமையா எடுக்கப்படல. அதற்கான ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டிருக்கு. அதனுடைய முடிவாகத்தான் ஒப்பந்த புள்ளிகள் பெறப்பட்டு அதற்கு பிறகு அந்த பணி ஒதுக்கீடு செய்யப்படும். என்னென்ன பணிகள்ன்றதை பார்த்துடலாம்.
பழனி கோயிலில் கூடுதல் பக்தர்கள் வரிசை வளாகம் கட்டுதல். பக்தர்கள் நம்ம இன்னைக்கும் பார்த்திருக்கோம். திருப்பதி மாதிரியான கோவில்கள்ல அங்க பக்தர்கள் நீண்ட வரிசையில ஒரு பக்கம் காத்திருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட தூரம் கடந்ததற்கு பிறகு அந்த பக்தர்களை சில கம்பார்ட்மெண்ட்ஸ்ல கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அது ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டா மூவாய் போவாங்க. அங்க படுத்துக்கலாம், உட்கார்ந்து இருக்கலாம், சாப்பாடு கொடுப்பாங்க, எல்லாம் இருக்கும். திருப்பதிக்கு போயிட்டு வந்த எல்லாருக்குமே நம்ம ஊர்ல பல கோயில்கள்ல காத்துன்னு இருக்கமே, இந்த மாதிரி ஒரு வசதி இருந்தா நல்லா இருக்குமேன்னு தோணாத நாளே கிடையாது. அப்ப அப்படியான ஒரு வாய்ப்பை உருவாக்கணும்ன்றதுக்காக பழனி கோயில்ல, திருப்பதிக்கு பிறகு இந்தியாவில் அதிக கூட்டம் வருகின்ற கோயில் எதுன்னு கேட்டா பழனின்னு கண்ணை மூடிட்டு பல பேர் சொல்றாங்க. அப்படி பழனி கோயில்ல பக்தர்கள் வரிசை வளாகம் உருவாக்குவதற்காக அந்த நிதி. அடுத்து பிரசாதம் தயாரிக்கும் இடம் புதுப்பித்தல். கோயில்ல பிரசாதம் அனைவரும் வாங்கி சாப்பிடுவது, அந்த இடம் பழமையடைந்து பாழடைந்து போய் கிடக்கு, அதை புதுப்பிக்கிறதுக்கு. அடுத்த பணி சேதமடைந்த நிலையில் உள்ள கந்தன் இல்லம், கடம்பன் இல்லம், இடும்பன் குடிலை அகற்றுவது. இடிந்து விழும் நிலையில் இருக்கக்கூடியதை அகற்றிவிட்டு புதிய தங்கும் விடுதிகளை கட்டுவது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அந்த புதிய தங்கும் விடுதிகளை கட்டுவதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட். இதற்கும் சமயபுரத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அடுத்து பழனி ஆண்டவர் கல்லூரியில உள் விளையாட்டு அரங்கம் கட்டுவது, விடுதி வளாகம் கட்டுவது, பக்தர்கள் ஓய்வறை கட்டுவது, கல்லூரிக்கு தேவையான பொருட்களை வாங்குவது, கூடுதல் வசதிகளுடன் பிரதான கட்டடம் கட்டும் பணிகள் மேற்கொள்ளுதல் அப்படின்னு 11 பணிகளை நம்ம பார்க்க முடிகிறது. இதுல சிலர் கேட்கலாம், பழனி ஆண்டவர் கல்லூரியில எதற்காக கோயில் நிதியிலிருந்து காசு எடுக்கிறீங்க? உள் விளையாட்டு அரங்கம், விடுதி வளாகம், பக்தர்கள் ஓய்வறை, கல்லூரிக்கு தேவையான பொருட்கள், கூடுதல் வசதிகளுடன் பிரதான கட்டடம், இதெல்லாம் கல்லூரிக்கு எதற்காக கோயில் காசுல இருந்து எடுக்கிறீங்க? எடப்பாடி கேட்ட பழைய கேள்வி ஞாபகம் வருதா? இதுதான் நம்மளை திருகி விடுற இடம். தமிழர்களை திசை திருப்பி கோயில் பணத்தை RSS கொள்ளையடிப்பதற்காக பாதுகாத்து வைக்கின்ற திட்டம். கோயில் பணத்துல என்னென்னலாம் செய்யலாம், என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்னா, இது எல்லாமே கோயில் பணத்துல செய்யலாமான்னா, அந்த பழனியாண்டவர் கல்லூரி என்பது பழனி முருகன் கோயிலுக்கு தொடர்புடைய இடம். அதன் மூலமாக உருவாக்கப்பட்டது. அங்க இந்து கல்விதான் போதிக்கப்படுகிறது தவிர அங்க அரபு கல்வி போதிக்கப்படலை, இஸ்லாமியர் கல்வி போதிக்கப்படலை, கிறிஸ்தவ மத கல்வி போதிக்கப்படலை, இந்து மத கல்வி அங்க போதிக்கப்படுது. அதை தாண்டி கூடுதலான தகவல் என்ன அப்படின்னா, அறநிலையத்துறையின் சார்பில் இயங்குகின்ற கல்லூரிகள்லையும் பள்ளிக்கூடங்கள்லையும் இந்துக்களுக்கு மட்டும்தான் அனுமதி. வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் அங்கு செல்ல முடியாது. ஒரு டீச்சர் இருக்கிறாங்க, நம்ம எல்லா பள்ளிக்கூடத்திலையும் பார்த்துருப்போம். 10 டீச்சர் இருக்கிறாங்கன்னா அதுல ஒரு முஸ்லீம் டீச்சர் இருப்பார், அதுல ஒரு கிறிஸ்டின் டீச்சர் இருப்பாங்க. ஆனா இங்க முஸ்லீம் டீச்சரோ கிறிஸ்டின் டீச்சரோ வேலை ஆக முடியுமா? முடியாது. அப்ப முழுக்க முழுக்க இந்துக்களுக்காகவே செயல்படுத்தப்படுது. அதனாலதான் கோவில் நிதியிலிருந்து எடுக்கிறாங்க. கோவில் நிதியிலிருந்து இந்துக்கள் பயன்படுத்துகின்ற ஒரு கல்லூரிக்கு பணத்தை செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா அந்த பணத்தை எதுக்கு செலவு பண்றது? சரி, கோயில்ல மற்ற இடங்களை பராமரிக்கிறதுக்கு செலவு பண்ணலாம். மற்ற இடங்களை பராமரிக்கிறதுக்கு தானே கூடுதல் பக்தர் வரிசை வளாகம் கட்டுறது, பிரசாதம் தயாரிக்கிற இடத்தை புதுப்பிக்கிறது, சேதமடைந்த நிலையில் இருக்கக்கூடிய கந்த நிலம், கடம்ப நிலம், இடும்பன் குடிலை அகற்றுவது, புதிய தங்கும் விடுதிகள் கட்டுவது உள்ளிட்ட 6 பணிகளை மேற்கொள்றாங்க. அதை இவன் ஒத்துக்கிறானா? அதையும் ஒத்துக்கல. அப்போ இதை யார் வழக்காக தொடுக்கிறார் அப்படின்னா, பாஜகவினுடைய ஆலய பாதுகாப்பு பிரிவை சேர்ந்த ஒருவர் இதை வழக்காக தாக்கல் செய்கிறார். அந்த வழக்கு குறித்து பல்வேறு செய்தி நிறுவனங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. ABP நாடு இணையதளத்துல இது வெளியிடப்பட்டிருக்கு. அந்த செய்தியை நம்ம பார்த்தோம்னா அதுல நீதிபதி ஜெயச்சந்திரன் மற்றும் ஜோதி ஆகியோர் அமர்வு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது உண்மையிலேயே நீதிபதி ஜெயச்சந்திரன் ஜோதிராமன் அமர்வான்னு எடுத்து பார்த்தா தி இந்து பத்திரிகையை ஓபன் பண்ணா அங்க நீதியரசர்கள் என் சதீஷ்குமார் ஜோதிராமன் அமர்வு அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப சதீஷ்குமார் ஜோதிராமனா அல்லது ஜெயச்சந்திரன் ஜோதிராமனான்னு தேடி நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது இந்த வழக்கினுடைய முகாந்திரத்தை நாம் தேடி எடுக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. வழக்கினுடைய முகாந்திரம் என்றால் என்ன என்றால், இந்த வழக்க 27/3/2026 மெட்ராஸ் ஹைகோர்ட்ல விசாரணைக்கு வருகிறது. தீர்ப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு எண் என்னன்னா WPMD நம்பர் 8476 of 2026. அதுபோக WMPMD நம்பர் 6868, 6869, 6870 ஆகியது. வழக்கு போட்டவர் பேரு எஸ் வினோத் ராகவேந்திரன். அவர் பாஜகவினுடைய மாநில நிர்வாகி. அந்த பாஜக மாநில நிர்வாகி போட்ட வழக்கை எடுத்துக்கொண்டு வந்து கோவில்பட்டியில் பிரச்சாரம் செய்கிறார் என்றால் எடப்பாடி பழனிசாமி தன்னை முழுமையான சங்கிமர நிலை கொண்டவராக ஆக்கி கொண்டார் என்பதை தவிர
அதில் வேறு என்ன அர்த்தம் இருக்கிறது? தமிழர்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், ஒரு கோயில்ல பாஜக காரங்க உள்ள பூந்தாங்கன்னா அந்த கோயிலை கபலீகரம் பண்ணாம விட மாட்டாங்க அப்படின்றத நாம திருப்பரங்குன்ற விவகாரத்துல பார்த்தோம். ஏற்கனவே RSS குறித்து நானும் செய்தியாளர் சந்தோஷ் அவர்களும் பேசி இருக்கிறோம். அதுல கோயில் இடங்களை எப்படியெல்லாம் RSS ஆட்டைய போடுது அப்படின்னு டெல்லியில இருக்கக்கூடிய ஜந்தேவாலன் கோயில் உதாரணத்தோடு நாம பேசியிருந்தோம். இன்னும் பல்வேறு கோயில்கள்ல இது போன்ற நிலைதான் இந்தியா முழுக்க நிலவுகிறது. ராம ஜென்ம பூமி எடுத்துங்க, ராமருக்கு கோயில் கட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு ஒரு ட்ரஸ்ட போட்டு அந்த ட்ரஸ்ட்ல RSS அமைப்புகளை சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் நிர்வாகிகளாக உட்கார்ந்து கொண்டு இன்றைக்கு நிர்வாகத்தில் இருந்து கொண்டு நிதியை வசூல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவங்க தான் ஏற்கனவே கோயில் கட்டுறதுக்கு முன்னாடியே ஆலய பாதுகாப்பு இயக்கம்ன்ற பேர்ல அகில உலக அளவுல வசூல் பண்ணி வேட்டையாடிக்கிட்டு இருந்தவங்க. அப்ப உலகளவில் இருக்கக்கூடிய இந்துக்களிடம் புடிங்கி தின்பதுதான் RSS வேலையாக இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதானமான செல்வம் கொழிக்கின்ற கோயிலாக இருக்கக்கூடிய பழனியாண்டவர் கோயிலினுடைய சொத்துக்களை பழனியாண்டவரை தரிசிக்க வருகின்ற பக்தர்களுக்கு செலவிடக்கூடாது என்றால் யாருக்கு செலவிடுவது, யாருக்கு செலவிட வேண்டும் என்பதை பற்றி எடப்பாடி பழனிசாமி வாயை திறப்பாரா அல்லது பாஜக வாயை திறக்குமா அப்படின்னா வாயே திறக்கல. இப்ப வரைக்கும் கப்சிப்புன்னு இருக்கிறாங்க. அப்ப இது குறித்து போடப்பட்ட வழக்குல என்னென்ன விவரங்கள் எடப்பாடி சொல்றதுபடி பார்த்தோம்னா நீதிமன்றம் தடுத்து நிறுத்திருச்சு அப்படின்னு சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு உயர் நீதிமன்றம் தடையாணை வழங்கிட்டு, நீதிமன்றம் அப்படி தடுத்து நிறுத்தியதா? கோவிலில் இருந்து நிதியை எடுத்தது தவறு என்று நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறதா? கோவில் நிதியில் பள்ளி, அதாவது கோயிலுக்கு சொந்தமான கல்லூரிக்கு செலவு செய்யக்கூடாது என்று ஏதாவது இந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா அப்படின்னா அதை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வழக்க வினோத் ராஜேந்திரன் அப்படின்ற நபர் தொடுக்கிறார். அதை தொடுக்கும் போதே வழக்கை ஓபன் பண்ணும்போது நீதிபதி சதீஷ்குமார் தான் இதை எழுதியிருக்கிறார். தீர்ப்பை ஆர்டர் ஆஃப் த கோர்ட் வாஸ் மேட் பை என் சதீஷ்குமார் ஜஸ்டிஸ். அதுல அடிஷனல் கவர்மெண்ட் பிளீடரும் மற்றவர்களும் கூடுதல் எதிர்மனுதாரர்களாக சிலரை சேர்த்துக் கொள்வதற்கு ஒப்புதல் தெரிவித்து விட்டார்கள். அதாவது கமிஷனர் ஆஃப் HRNC, ஜாயிண்ட் கமிஷனர் ஆஃப் HRNC சேர்த்துக்கிறதுக்கு ஒப்புதல் கொடுத்தார். ஓகே, இது வழக்கமான நீதிமன்ற நடைமுறை. அடுத்து என்ன வழக்கு? மெயின் பெட்டிஷனர். The petitioner challenges multiple tenders issued by HRNC department in respect of அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி டெம்பிள் involving works valued at approximately 162.50 crores including construction, infrastructure and procurement activities. கன்ஸ்ட்ரக்ஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது அவ்வளவு மோசமானதா, செய்யக்கூடாததா? கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? கன்ஸ்ட்ரக்ஷன் பக்தர்கள் வரிசையில் நிற்பதற்கான கன்ஸ்ட்ரக்ஷன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரசாதம் தயாரிப்பதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ப்ரொக்யூர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் என்ன? ப்ரொக்யூர்மெண்ட் கோயிலுக்கு சொந்தமான கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு விளையாட்டு சாதனங்கள் வாங்கி கொடுப்பது. ஆக எல்லாமே இந்து மக்களுடைய பயன்பாட்டு தான். இந்து மாணவர்கள் பயன்பாட்டுக்கான விளையாட்டு பொருட்கள் வாங்கக்கூடாது. இந்து மாணவர்கள் படிக்கின்ற கல்லூரிக்கு செலவு செய்யக்கூடாது. இந்து பக்தர்கள் வரிசையில் நிற்பதற்கு வளாகம் கட்டக்கூடாது. இந்து பக்தர்கள் சாப்பிட்றதுக்கு பிரசாத கூட கட்டக்கூடாது. அப்படின்னா அந்த காசை என்னதான் செய்யணும்? அந்த காசை அப்படியே பூட்டி வச்சோம்னா என்னைக்காவது ஒரு நாள் RSS காரங்க அறநிலையத்துறை இல்லாத போது அறநிலையத்துறையின் இடத்தை ட்ரஸ்டின் மூலமாக ஆக்கிரமித்துக் கொண்டு வாரி சுருட்டுவதற்காக அந்த சொத்துக்களை பாதுகாக்க நினைக்கிறார்கள். இது ஏற்கனவே நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய மகனாகிய நயினார் பாலாஜி செய்து காட்டி இருக்கிறார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை பட்டா போட்டு வேற ஒருத்தருக்கு வித்து அது நீதிமன்றத்தால் அதற்கு பிறகு ரத்து செய்யப்பட்டிருக்கு. அப்போ கோயில் சொத்தை ஆட்டையை போடுறது பாஜக தலைவராகிய நயினாருக்கு புதுசு இல்ல, அவர் மகன் நயினார் பாலாஜிக்கு புதுசு இல்ல, அதற்கு உடந்தையாக கப்புச்சிப்புன்னு இருக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கும் புதுசு இல்ல. இப்ப பழனி முருகன் கோயிலை குறிவைத்து இறங்கி இருக்கிறார்கள். இதுதான் களத்தில் இருக்கக்கூடிய யதார்த்தம். அதே போல அடுத்து குறிப்பிட்டிருக்கிறாங்க டெமாலிஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் டெவோட்டிஸ் ரெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது என்ன? டெவோட்டிஸ் ரெஸ்ட் ஹவுஸை டெமாலிஷ் பண்றாங்களா அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகலாம். சமீபத்தில் நம்ம எல்லோரும் கேள்விப்பட்ட ஒரு செய்தி தான், எடப்பாடியும் அதை குறிப்பிடுறாரு. சமயபுரம் மாரியம்மன் கோவில்ல சன்னதி வளாக மண்டபத்தில் மேற்கூரை இடிந்து விழுந்து கீழே இருந்த பக்தர்கள் பாதிக்கப்பட்டு 3 பேர் உயர் காயங்களோடு அதுல ஒருத்தர் இறந்தும் போயிட்டாங்க. ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயம். ஏன் அது நடக்குது? அண்ணாமலை இதை பத்தி என்ன சொல்றாருன்னா, புதிய குங்கும மண்டபம், புதிய அமாவாசை மண்டபம், புதிய பக்தர்கள் வளாகம் இதெல்லாம் கட்டப்பட்டிருக்கே,
கட்டப்பட்டது எப்படி இடிஞ்சது, அப்ப ஸ்டாலின் கட்டினது சரியில்லையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. உண்மையில என்ன நடந்தது அப்படின்றத எடுத்தோம்னா, தி ஹிந்துல புகைப்படங்களோட சில ஆதாரங்களையும் சில தரவுகளையும் நம்மால பார்க்க முடிகிறது. தி ஹிந்து வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய அந்த ஆதாரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமானது என்ன அப்படின்னா, அந்த போட்டோஸை நீங்களே பாருங்க. கியூ காம்ப்ளெக்ஸ் ஓபன்டு ஃபார் டெவோட்டிஸ் அட் சமயபுரம் டெம்பிள். அதாவது கியூ காம்ப்ளெக்ஸ், வரிசை வளாகம், வரிசையில் நின்று செல்வதற்கு ஏதுவான வளாகத்தை உருவாக்குவது. அந்த வளாகத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அது 2023 திறக்கப்பட்டிருக்கு. அது ஒரு இடம். அமாவாசை மண்டபம், அந்த மண்டபத்தை நீங்க பாருங்க. அந்த மண்டபம் பக்தர்கள் தங்குவதற்காக, இதே போல பக்தர்கள் தங்குவதற்காக 2 அடுக்கு கொண்ட தளமும் கட்டப்பட்டிருக்கிறது. இது எல்லாம் சேர்ந்துதான் அண்ணாமலை குறிப்பிடுறார். ஆனால் இடிந்தது அந்த இடம் தானா அப்படின்னா நமக்கு அது சரியா தெரியல. சந்நிதி வளாக மண்டபம் புதுப்பிக்கப்பட்டது போல தெரியல. அப்போ இனி இடிந்து விழாம இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல பக்தர்களை நிறுத்தி அந்த இடத்தை புதுசாக பராமரிக்க வேண்டிய தேவை அறநிலையத்துறைக்கு இருக்கிறதா இல்லையா? அதே மாதிரி மற்ற கோயில்களில் இது நடக்காம தடுக்க வேண்டிய பொறுப்பு அறநிலையத்துறைக்கு இருக்கா இல்லையா? அப்ப இடிந்து விழும் நிலையில் இருக்கக்கூடிய பக்தர்கள் தங்கும் இடங்களை கொண்டிருக்கக்கூடிய பழனியாண்டவர் முருகன் கோயிலுக்கு சொந்தமான இடங்கள்ல இடிந்து விழும் நிலையில் இருக்கும் இடங்களை அகற்றிவிட்டு புதிய இடங்களை கட்டுவது அறநிலையத்துறைக்கு பொறுப்பா இல்லையா? ஒரு பக்கம் இடிஞ்சு விழுந்துருச்சுன்னு புலம்புறாங்க, இன்னொரு பக்கம் இடிஞ்சு விழுகிற நிலையில இருக்கிறத சரி செய்ய கூடாதுன்னு கேஸ் போடுறாங்கன்னா இவங்க நோக்கம் இடிஞ்சு விழுகணும், பக்தர்கள் சாகணுன்றத தவிர வேற எதுவும் கிடையாதுன்றத இதை விட வெளிப்படையா அவங்களால சொல்ல முடியாது. எடப்பாடி பழனிசாமி இதற்கு முட்டு கொடுத்து பழனியாண்டவர் கோயில் விவகாரத்தை கோயில்பட்டியில் வந்து உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்றால் அவர் தமிழ்நாடு முழுக்க இந்துத்துவ பாசிசத்தை விதைப்பதற்கான வேலையை வெளிப்படையாக செய்ய ஆரம்பித்து விட்டார் என்பதை தவிர இதுல வெளிப்படையா வேற என்ன இருக்கு? எடப்பாடி பழனிசாமி தன்னை முழுமையான சங்கி மனநிலை கொண்டவராக மாற்றிக்கொண்டார் என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்தி. சரி, இப்ப பேக் டு த கேஸ், வழக்குக்கு வருவோம். வழக்குல அதற்கு பிறகு என்ன சொல்லி இருக்கிறாங்க, பெட்டிஷனர் என்னென்ன குறிப்பிட்டிருக்கிறான்லாம் சொல்லப்பட்டிருக்குது. Heard the learned counsel appearing on either side and perused the materials available on record. 2 தரப்பு வாதங்களையும் நான் கேட்டறிந்தேன். We are informed that a committee had been earlier appointed by this court, headed by Justice V. Bharathidasan, a retired judge of the High Court as chairman. அதாவது நீதியரசர் பாரதிதாசன் தலைமையில ஏற்கனவே ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது என்று எங்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. ஆகவே we are of the view that before incurring such a huge expenditure from the temple fund, கோயில் நிதியிலிருந்து ஒரு பெரும் நிதியை செலவுபடுவதற்கு முன்னால் சரியான a proper investigation ought to be conducted by the said committee. அந்த கமிட்டி முறையாக இதை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. In such a view of the matter, we request the committee appointed by this court in the petition number sum of 2018 to conduct an inspection, போய் இன்ஸ்பெக்ட் பண்ணணும், ஆய்வு செய்யணும், and file a report, அதை பத்தி ரிப்போர்ட் கொடுக்கணும், indicating whether such expenditure is necessary and whether any additional construction or renovation is warranted. கூடுதலான பணிகள் அங்கு தேவைப்படுகிறதா, கட்டுமானங்கள் தேவைப்படுகிறதா என்பதை அந்த குழு ஆய்வு செய்து சொல்லட்டும் அப்படின்னு கொடுத்திருக்கிறார். நீதியரசர் இதைத்தான் சொல்லி இருக்கிறாரே தவிர அறநிலையத்துறை செலவு செய்யக்கூடாது அப்படின்னு எங்கேயாவது குறிப்பிட்டிருக்கா, அல்லது செலவு செஞ்சது தப்பு அப்படின்னு எங்கேயாவது குறிப்பிட்டிருக்கா? செலவு செய்வதற்கான முகாந்திரங்களை ஆய்வு செய்ய நீதிபதி பாரதிதாசன் தலைமையிலான கமிட்டி ஆய்வு பண்ணி ரிப்போர்ட் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் செலவு பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கே தவிர செலவே பண்ணக்கூடாதுன்னு சொல்லலையே. இதுவே அறநிலையத்துறை செய்தது முழுக்க முழுக்க தவறானதாக இருந்தால், அல்லது பெட்டிஷனர் சொல்வது போல அது அறநிலையத்துறை விதிகளுக்கு மீறியதாக இருந்தால் என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா, அறநிலையத்துறை விதிகளுக்கு மீறியதாக இவையெல்லாம் செய்யப்படுகிறது, அதனால் உடனடியாக நாங்கள் இதை தடையாணை பிறப்பிக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆனா அப்படி சொல்லல. சதீஷ்குமார் சொல்றது பாரதிதாசன் கமிட்டியிலான கமிட்டி போய் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ரிப்போர்ட் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களே தவிர வேற ஒன்றும் இல்லை. இதுல எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பிரச்சனை? எடப்பாடி பழனிசாமி ஏன் இதற்கு துடியாய் துடிக்கிறார்? கோவில் நிதியை எடுத்து ஏதோ 11 திட்டங்களுக்கு செலவு செய்தது போல எடப்பாடி பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு நாம கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பார்த்தோம்னா எடப்பாடி முழு சங்கியாக மாறிவிட்டார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இது இன்னைக்கு நேற்று நடந்த பிரச்சனை இல்லை. 1921-22 அன்றைக்கு பனகல் அரசர் என்ன செய்கிறார் அப்படின்னா, திருப்பதி உள்ளிட்ட பல்வேறு தேவஸ்தானங்கள் இருக்கிறது, இந்த தேவஸ்தானங்களில் எல்லாம் பல நிதி கொட்டி கிடக்கிறது, அந்த நிதியில் பல கோடிக்கணக்கான, அப்பயே பல கோடிக்கணக்கான நிதி
செலவு செய்யப்படாமல் அப்படியே இருக்கிறது. அதையெல்லாம் இந்து பக்தர்கள் நல்ல கல்வி பெறுவதற்காக நான் செலவு செய்ய விரும்புகிறேன்னு சொன்னார். சொன்னதுதான் தாமதம். அன்னைக்கு இருந்த அன்றைய சங்கிகள் எல்லாம் கொதித்தார்களே ஒரு கொதிப்பு. இதை கண்டித்து அப்போதே அந்த சங்கிகளை கண்டித்து பனகலரசருக்கு ஆதரவு தெரிவித்து அன்றைக்கே யாரு தந்தை பெரியார் பேசி இருக்கிறார் அப்படின்றதுதான் நாம் இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான விவகாரம். தந்தை பெரியார் அன்று பேசியதை எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில இன்றைக்கும் தமிழ்நாட்டிற்கு முக்கியமான தத்துவ தலைவர் யார் அப்படின்னா தந்தை பெரியார் தானே. அதில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? எடப்பாடி பழனிசாமி தந்தை பெரியாரின் கருத்துக்களை அல்லது திராவிட இயக்கத்தின் கருத்துக்களை உள்வாங்கி கொண்டதுதான் எங்கள் கட்சி என்று ஒப்புக்கொள்வார்களே ஆனால் அந்த ஒப்புக்கொள்ளலை அவர்கள் களத்தில் காட்ட வேண்டும். களத்தில் காட்ட வேண்டும் என்றால் இந்த ஒரு கல்லூரி இல்ல, இன்னும் பல கல்லூரிகளை கட்டி பக்தர்களுக்கு நாம காணிக்கையாக கொடுக்க வேண்டும் என்றல்லவா அவர் சொல்லி இருக்க வேண்டும். மாறாக அவர் பேசி இருப்பது அடிப்படையிலேயே திராவிட இயக்க தத்துவத்திற்கே விரோதமானது. இன்னும் சொல்ல போனா இந்துக்களுக்கே எதிரானது. இந்து மாணவர்கள் படிக்கின்ற கல்லூரிக்கு இந்து கோயிலில் இருந்து செலவு செய்யக்கூடாது அப்படின்னா, அல்லது இந்து மாணவர்கள் படிப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட கல்லூரிக்கு இந்து கோயில் நிதியை செலவு பண்ணக்கூடாதுன்னா, அல்லது அந்த கோயில்ல இருந்து கட்டப்பட்ட ஒரு கல்லூரிக்கு அந்த கோயில் காசு செலவு பண்ணக்கூடாதுன்னா வேற எந்த காசு செலவு பண்றது? கொடுக்க வேண்டிய காசை ஒன்றிய அரசு கொடுக்காது. இருக்கிற காசை செலவு செய்யவும் பாஜக காரன் விடமாட்டான். அதுக்கு எடப்பாடி பழனிசாமி குடைபிடிப்பார் என்றால் பாஜகவிற்கு குடைபிடிக்கின்ற எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசியலை தமிழர்கள் ஓட ஓட விரட்ட வேண்டிய காலகட்டம் நெருங்கிவிட்டது. பாஜகவினுடைய முழு நேர பிரச்சாரக்காக எடப்பாடி பழனிசாமி மாறிவிட்டார் என்பதுதான் இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே விஷயம். தந்தை பெரியார் பனகலரசர் குறித்து எழுதிய குடியரசினுடைய அந்த பகுதி என்னவென்றால், திருப்பதி தேவஸ்தான நிதியிலிருந்து சந்திரகிரியில சர்வகலா சாலை ஏற்படுத்த போறதா சமீபத்துல அபிப்பிராயத்தை வெளியிட்டதை கேட்டதும் இந்த சட்டத்தின் விரோதிகள் பனகலரசர் மேல் சீறி விழ ஆரம்பித்து விட்டார்கள். 63வது சட்டம் இப்படி சொல்லுகிறது, 76வது சட்டம் அப்படி சொல்லவில்லை என்றவாறு சில பத்திரிகை நிருபர்கள் நாளுக்கு நாள் குவிந்து கொண்டிருக்கின்றன. சர்வகலா சாலை ஏற்படுத்துவதை, அதாவது பல்கலைக்கழகம் ஏற்படுத்துவதை காட்டிலும் முதலில் திருப்பதி கோயில் கோபுரத்தை 7 மலை படிக்கட்டுகளையும் ஏன் பழுது பார்க்கவில்லை என்ற கேள்விகளை இந்த சமயத்தில் சிலர் கிளப்பி விடுவது ஆச்சரியமாய் இருக்கிறது. இந்த விதண்டாவாதக்காரர்கள் இவ்வளவு நாள் எங்கு பதுங்கி கிடந்தார்களோ தெரியவில்லை. திருப்பதி தேவஸ்தானத்துக்கு சுமார் 17-18 லட்சம் ரூபாய் வருஷம் வரும்படி இருப்பதாக தெரிகிறது. இதில் 7 லட்சம் அல்லது 8 லட்சம் ரூபாய் செலவாகிறதால் வருஷம் 10 லட்சம் ரூபாய் மீதப்படுகிறது. இந்த மீதி பணம் சில ஆரம்ப செலவுக்கும் சில பள்ளிக்கூடங்களை நடத்தவும் செலவு செய்யப்படுகிறது. அப்படி இருந்தும் இன்னும் 40 லட்சம் ரூபாய் மொத்தமாக மீதி இருக்கிறது. இந்த தொகையை கொண்டு ஒரு பல்கலைக்கழகத்தை ஏற்படுத்த போவதை கல்கத்தா பாபு ராமானந்த் சட்டர்ஜி அவர்கள் மாடர்ன் ரிவ்யூ என்ற தன் சஞ்சிகையில் ஆதரித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, சென்னையில் இருப்பது போல ஒவ்வொரு ராஜதானிகளும் தேவஸ்தான சட்டம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அவர் அபிப்பிராயப்படுகிறார். அவரது அபிப்பிராயத்தை சந்தோஷத்துடன் ஆமோதிக்கிறேன். பனகல் ராஜாவின் நல்ல எத்தனத்திற்கு விரோதமாக சூழ்ச்சி செய்யும் சுயநல புலிகள் ஒருபுறம் இருக்க, சிறந்த தேசபக்தர்களில் ஒருவராகிய ராமானந்த பாபுவின் பாரபட்சம் இல்லாத அபிப்பிராயத்தை பொதுமக்கள் கவனிக்க வலியுறுத்துகிறேன் என்று தந்தை பெரியார் சொன்னார். அதேதான் மீண்டும் நாம் இன்றைக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது. பழனி கோவிலில் 162 கோடி ரூபாய் இருக்கிறது. அதை இந்து பக்தர்களுக்கு செலவு செய்யக்கூடாது, இந்து கல்லூரிக்கு செலவு செய்யக்கூடாது என்று வழக்கு போடப்படுகிறது. அதை எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறார் என்றால் இவர்கள் திராவிட இயக்க கோட்பாடுகளிலிருந்து முழுமையாக விலகிவிட்டார்கள் என்பதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஏற்கனவே நவம்பர் 2021 அறநிலையத்துறை சார்பா புதுசா கல்லூரி கட்டக்கூடாதுன்னு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போடுது. ஏன் கட்டக்கூடாது? அந்த அறநிலையத்துறையின் காசு அறம் கொண்ட நிலையமாகத்தான் இருக்கணும், அது கல்வியை ஏன் போதிக்க கூடாது அப்படின்ற கேள்விதான் நாம திராவிட இயக்க சார்பாக கேட்கின்ற கேள்வி. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இப்படி கேட்க மாட்டார். ஏன்னா அவர் தான் நாக்பூர் வாசியாக மாறிவிட்டாரே. ஏற்கனவே 4 கல்லூரிகள் திறக்கப்பட்டிருக்கு. அந்த 4 கல்லூரிகள்லையும் இது 2021 வந்த கோர்ட்டு ஆர்டர். அதுல என்ன சொல்றாங்க, ஏற்கனவே தொடங்கப்பட்ட 4 கல்லூரிகளிலும் இந்து மத வகுப்புகளை தொடங்க வேண்டுமாம். கல்லூரி தொடங்கிய 1 மாசத்துக்குள்ள மத வகுப்புகளை நடத்தலன்னா கல்லூரியே நடத்த முடியாதுன்னு எச்சரிக்கை விடுத்து நீதிபதி தீர்ப்பெழுகிறார். விச் மீன்ஸ் இந்து கல்லூரிகளில் இந்து மத வகுப்புகளை நடத்தினால் மட்டும்தான் கோவில் நிதியிலிருந்து செயல்படும் கல்லூரிகளை இயக்க முடியும். அப்ப
பழனியாண்டவர் கல்லூரியில என்ன படிக்கிறாங்க? மதம் படிக்கிறாங்க. அந்த மதம் படிக்கிற மாணவர்களுக்கு ஏன் செலவு செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க? மதக்கல்வி கூட போதிக்க கூடாதா? பிராமணர்களுக்கு மட்டும்தான் போதிக்கணுமா அப்படின்ற கேள்வியை நாம கேட்கல, அவங்களே வெளிப்படையா சொல்றாங்க. பிராமணர்கள் தான் படிக்க வேண்டும் என்பதை தவிர இதில் வேறு என்ன நோக்கம் இருக்கிறது என்று தெரியவில்லை. அதே போல திருமண மண்டபம் கட்டுறாங்க. திருமண மண்டபத்துல இந்துக்கள் போய் திருமணம் செய்யறாங்க. அந்த திருமணத்திற்கு 2025 நீதிமன்றம் என்ன செய்து தெரியுமா? இடைக்கால தடை விதிக்குது. என்னன்னு? அறநிலையத்துறை சட்டப்படி கோவில் நிதியை நலிவடைந்த கோவில்களில் அறப்பணி மேற்கொள்ள பயன்படுத்தலாமா? இந்து மதத்தை பரப்ப மற்றும் கல்வி நிறுவனங்கள், ஆதரவற்றோர் இல்லங்கள், அண்டர்லைன் கல்வி நிறுவனங்கள், ஆதரவற்றோர் இல்லங்கள், மருத்துவமனைகள் துவக்க கோவில் நிதியை பயன்படுத்தலாம். இது எப்ப? 2025 ஜூன்ல. அதே மெட்ராஸ் ஹைகோர்ட். அது எப்படி 2025 ஜூன்ல கல்வி நிறுவனங்களுக்கு பயன்படுத்தலாம், 2021 கல்வி நிறுவனத்துக்கு பயன்படுத்தக்கூடாது? இப்ப எப்படி நீ கல்வி நிறுவனத்துக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்ற? அப்ப இஷ்டத்துக்கு திரிக்கிறது. நோக்கம் என்ன? செலவு பண்ணக்கூடாது. தந்தை பெரியார் சொன்னது போலத்தான், சட்டம் 63 இப்படி சொல்லுகிறதே, 76 அப்படி சொல்லவில்லையே அப்படின்னு ஆளுக்கு ஒரு பக்கம் பாயிரானுங்கன்னா, இந்த பாய்வதனுடைய நோக்கம் ஒன்றே ஒன்றுதான். இந்து பக்தர்களாகிய சூத்திர சாதியை சேர்ந்தவர்களுக்கு பணம் செலவு செய்தால் பார்ப்பனர்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். அந்த பார்ப்பனர்களுக்கு அடிவரடியாக பாஜக வரும். அந்த பாஜகவுக்கு பாதம் தாங்கிய எடப்பாடி வருவார் என்பதுதான் கோவில்பட்டியில் நேற்று அவருடைய பிரச்சாரத்தின் மூலமாக நமக்கு சொல்லப்படுகின்ற ஒரே செய்தி. இப்ப அந்த கல்யாண மண்டபம் கட்டக்கூடாதுன்னு ஸ்டே ஆர்டர், எல்லாத்துக்கும் ஸ்டே ஆர்டர். ஏன்னா இங்கெல்லாம் சூத்திரர்கள் பயன்படுத்துகிறார்கள். சூத்திரர்கள் பயன்படுத்துவதற்கு எது வந்தாலும் அதை பார்ப்பனர்கள் எதிர்ப்பார்கள். பாதம் தாங்கி பழனிசாமி அதை முதல் ஆளாக நின்று முட்டு கொடுத்து நிற்பார் அப்படின்றதுதான் நாம் எதேச்சியா பார்க்கிறோம். மொழி கடுமையானதாக இருக்கலாம், ஆனால் அந்த அளவிற்கு எடப்பாடி பழனிசாமி நேற்று பேசிய பேச்சு என்பது திராவிட இயக்கத்திற்கு எதிராக, தந்தை பெரியாருக்கு எதிராக, பேரறிஞர் அண்ணாவுக்கு எதிராக, ஏன் அவங்க கட்சியிலேயே சாப்ட் இந்துத்துவாவாக இருந்த எம்ஜிஆருக்கு எதிராக, ஜெயலலிதாவிற்கு எதிரானவராக எடப்பாடி பழனிசாமி மாறி இருக்கிறார். இந்த எடப்பாடி பழனிசாமி பாஜகவினுடைய முழு அவதாரமாக மாறிவிட்டார். இதைத்தான் பாஜக எதிர்பார்த்தது. தமிழ்நாட்டில் பாஜக காலொன்ற முடியாத காரணத்தால் எடப்பாடியின் மூலமாக பாஜக கருத்துக்களை விதைக்கிறது. இதற்கு பின்னால் இருந்து எழுதி தருகின்ற அதிமுகவின் மண்டப எழுத்தாளர்கள் யார், அவர்கள் எப்படிப்பட்ட RSS பின்னணி கொண்டவர்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். அவர்கள் அம்பேத்கரை எதிர்த்து நிற்பவர்கள், அவர்கள் பகவத்கீதையை உயர்த்தி பிடிப்பவர்கள். பகவத்கீதையை உயர்த்தி பிடிப்பவர்கள் என்றால் வர்ணாசிரமத்தை உயர்த்தி பிடிப்பவர்கள், வர்ணாசிரமத்தை உயர்த்தி பிடிப்பவர்கள் மனுநீதியை உயர்த்தி பிடிப்பார்கள், மனுநீதியை உயர்த்தி பிடிப்பவர்கள் சூத்திரர்களை காலில் போட்டு விதிப்பார்கள், பஞ்சவர்களை உள்ளுக்குள்ளேயே விடமாட்டார்கள். இவர்களுடைய நோக்கம் பார்ப்பன மேலாதிக்கத்தை நிறுவுவதுதான். எடப்பாடி பழனிசாமியின் பார்ப்பன மேலாதிக்க பேச்சு என்பது நேற்று கோவில்பட்டியில் வெளிப்பட்டு இருக்கிறது. அவர் கோவில்பட்டினே கோயிலை பத்தி பேசணும்னு நினைச்சிட்டு இஷ்டத்துக்கு பேசிவிட்டார் போல. இது தேர்தல் பரப்புரையினுடைய சூட்டில் பலரும் கவனிக்காமல் விடுவது. ஆனால் இதை நாம் கவனிக்காமல் விட்டுவிட்டால் இதே போல ஆயிரக்கணக்கான அதிமுக தொண்டர்களுக்கு எடப்பாடி விச ஊசி போட்டு கொண்டே இருப்பார். அதிமுக தொண்டர்களே உஷாராக இருங்கள். உங்க பிள்ளைங்க படிக்கிறதுக்கு நீங்க கும்பிடுற கோவில் காசை செலவு பண்ணக்கூடாதுன்றாரு. அது உங்க பிள்ளை எதை படிக்கிறதுக்கு? உங்க பிள்ளை மதக்கல்வி படிப்பதற்கு உங்க கோயில் காசு செலவு பண்ணக்கூடாது. அது அந்த கோயில் கட்டின கல்லூரி தான் அது, ஆனா அதுல செலவு பண்ணக்கூடாது. எந்த வழக்காவது பார்ப்பனர்களுக்கு வேதம் சொல்லித்தர கோவில் நிதியை செலவு செய்யக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் போட்டிருக்காங்களா? எந்த கோர்ட்டாவது நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்திருக்கா? அதுக்கெல்லாம் தீர்ப்பே வராது. ஏன்னா அதுக்கு மட்டும்தான் செலவு செய்யணும். பார்ப்பனர்களுக்கு படி இழப்பதற்கு எந்த திட்டங்களை வேண்டுமானாலும் அறிவிங்க, அது எதுவுமே கோர்ட்டுக்கு போகாது. ஆனா சூத்திரம் படிக்கிறதுக்கும், சூத்திரம் சாமி கும்பிடுறதுக்கும், சூத்திரம் கோயிலுக்கு போறதுக்கும், பஞ்சமன் சாமி கும்பிட பஞ்சமன் கோயிலுக்கு போக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா அதை பார்ப்பனர்கள் எதிர்ப்பார்கள். பாஜக வழக்கு போடும், பாதம் தாங்கி பழனிசாமி அதை ஆதரிப்பார். அதுதான் தமிழ்நாட்டினுடைய புதிய யதார்த்தமாக மாற்ற முயற்சிக்கிறார்கள். தமிழ்நாடு ஒருபோதும் இந்த இந்துத்துவ பாசிச அஜெண்டாவிற்கு பலியாகாது.